ஆரம்பிக்கலாமா திருப்பதி சீரியஸை? திருப்பதிக்கு பட்ஜெட்டில் எப்படி போகலாம், அங்கே போய் ஃப்ரீயாக எப்படி தங்கலாம், தரிசனத்துக்கு ஈஸியாக டிக்கெட் எப்படி வாங்கலாம், 50 ரூபா ரூமை எப்படி ஆஃப்லைனில் புக் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயம் திருமலா திருப்பதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 265 ரூபாயில் மதுரையிலேருந்து திருப்பதிக்கு எப்படி போகலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா யோசிப்பீங்க, வெறும் 265 ரூபாயில் மதுரையிலேருந்து திருப்பதிக்கு எப்படி ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. முடியுங்க, அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மதுரை இல்லை மதுரை சுற்றி இருந்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு டேரெக்டாக வந்துடுங்க. காலையில் 6:40க்கு நம்ம வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. வைகையில் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ரூபா 190 தான் ஆகும். இதே இது தக்கலில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 205 ரூபா தான் ஆகும். வைகையை பொறுத்தவரை ஈஸியாக தக்கலில் டிக்கெட் கிடைக்கும். டெய்லியும் 429 டிக்கெட்டு தக்கலில் கிடைக்குது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு தக்கலில் டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு அதிகம். சென்னைக்கு அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து வைகையில் ட்ராவல் பண்ணுங்கள். அது வெறும் 175 ரூபா தான் ஆகும். வைகையில் 3 அன்ரிசர்வேஷன் பெட்டி இருக்குது. 2 பின்னாடியும் 1 முன்னாடியும் இருக்குது. முன்னாடி இருக்க அன்ரிசர்வேஷனில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் காலைல 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல உட்காந்து நீங்கள் வைகையில் ட்ராவல் பண்ணலாம். என்னை கேட்டால் வைகையில் புக் பண்ணி வாங்கன்னு தான் சொல்லுவேன். குஷன் சீட்லாம் இருக்கும், ட்ராவல் பண்ண கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த வைகை ரயிலில் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூருக்கு மதியம் 2:10 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. இங்கேருந்து நம்ம சென்ட்ரலுக்கு மாறணும். சென்ட்ரல்லேருந்து தான் நமக்கு 2 ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயின் மதியம் 2:25 மணிக்கு கிளம்பும், திருப்பதி எக்ஸ்பிரஸ். இதில் மொத்தம் 9 அன்ரிசர்வேஷன் பெட்டியும் 2 எஸ்எல்ஆர் பெட்டியும் இருக்குது. அதுபோக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 6 செகண்ட் சிட்டிங் கோச்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரெயின் மாலை 4:35 மணிக்கு கர்டாதிரி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. இந்த ரயிலில் மொத்தம் 4 அன்ரிசர்வேஷன் பெட்டியும் 2 எஸ்எல்ஆர் பெட்டியும் ஸ்லிப்பர் பெட்டி 11 இருக்குங்க. நீங்கள் ஸ்லிப்பரில் வந்தால் புக் பண்ணி வந்துக்கோங்க. டிக்கெட் சார்ஜஸ் ரூபா 145 ஆகும். இதே இது அன்ரிசர்வேஷனில் வந்தீங்கன்னா 75 ரூபா தான் ஆகும். நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரணுன்னா 11th பிளாட்ஃபார்மில் இருக்கிற லோக்கல் ட்ரெயினில் வந்து சென்னை பார்க் ஸ்டேஷனில் இருந்து நடந்து வரணும். நம்ம இந்த லோக்கல் ட்ரெயினை மாறி வர்றதுக்கு 5 ரூபா தாங்க ஆகும். இதுவே நீங்கள் மாமல்லம் ரயில் நிலையத்தில் இறங்கினீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஈஸியாக மாறிக்கலாம். டிக்கெட் கவுண்டர் ஸ்டெப்ஸுக்கு மேலே தான் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸுக்கு ஏறணுன்னா தாம்பரம் தாண்டவும் நீங்கள் ட்ரெயின்குள்ளேயே நடந்து T13 கோச்சஸ் வழியாக மாம்பழத்தில் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெயினை விட்டு இறங்குனதும் ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டிக்கெட் எடுத்து லோக்கல் ட்ரெயினில் பார்க் வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பதி எக்ஸ்பிரஸை பிடிக்க போகிறீங்களா இல்லை கர்டாதிரி எக்ஸ்பிரஸை பிடிக்க போகிறீங்களான்னு ப்ரீவியஸாகவே பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கர்டாதிரி எக்ஸ்பிரஸை பிடிக்க போகிறீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. திருப்பதி எக்ஸ்பிரஸை பிடிக்க போகிறீங்கன்னா புக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நமக்கு டைமிங் ஷார்ட்டாக தான் இருக்குது. சப்போஸ் வைகை ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா ட்ரெயினை மிஸ் பண்ண சான்ஸ் அதிகம். இதே இது திருப்பதி எக்ஸ்பிரஸை மிஸ் பண்ணிட்டா நம்ம கர்டாதிரியில் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். பார்க் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகாமல் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீனில் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு டிக்கெட் கவுண்டரும் பக்கத்தில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்மை நோக்கி போங்க. எங்களோட அனுபவத்தில் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி எக்ஸ்பிரஸை பிடிங்க. சாயங்காலம் 6 மணிக்குள்ளே திருப்பதியை ரீச் பண்ணிடலாம். இதே இது கர்டாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னா ரொம்ப லேட் ஆக்குறாங்க. சில சமயம் 9:30 வரையும் ஆக்குறான். நீங்கள் உங்கள் சாய்ஸ் எதுனும் பிளான் பண்ணிக்கோங்க. இது போக மதுரையிலேருந்து திருப்பதிக்கு டைரக்டாக ட்ரெயின்ஸும் இருக்குது. வாரத்தில் 3 நாள் இயங்குது. அதை பேஸ் பண்ணியும் ஓவர் நைட்டில் திருப்பதிக்கும் வந்துக்கலாம். அதெல்லாம் எதுக்குங்க புக்கிங் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்திருந்து வரணும். இன்னொரு வழி இருக்குங்க, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். மதுரையிலேருந்து இரவு 9:20 மணிக்கு கிளம்பும். காலையில் 5:10 மணிக்கு சென்னை எழும்பூரையும் சென்றடையும். இந்த ரயிலும் மாம்பழத்தில் நிற்கும். இதே மாதிரி பார்க் ஸ்டேஷனுக்கு லோக்கல் ட்ரெயினில் வந்து காலையில் 6:20 மணிக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸை பிடிச்சி திருப்பதிக்கு காலையில் 10 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துடலாம். நான் உங்களுக்கு பட்ஜெட்டில் திருப்பதி போகணுன்னா வைகை தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். திடீர்னு பிளான் பண்ணியும் ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணியும் அன்ரிசர்வேஷனில் டிக்கெட் எடுத்தும் ட்ராவல் பண்ணிக்கலாம். மதுரையிலேருந்து திருப்பதிக்கு போகிற மொத்த செலவு எவ்வளோன்னா 265 ரூபா தாங்க ஆகும். நான் பெர் ஹெட்டுக்கு தாங்க சொல்கிறேன்.
திருப்பதி வர வந்துட்டீங்க. திருப்பதியில் எங்கே ஃப்ரீயாக தங்கலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு உங்கள் தகவல் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயின் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.